ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நேத்தி நாட்டு வந்து போன வீடியோவில் ரெடி பண்ணோம் இல்லையா? இதுக்கு வந்து நம்ம குஞ்சம் ரெடி பண்ண போகிறோம். இந்த குஞ்சம் வந்து அழகாக மூணு அடுக்கு செய்ய போகிறோம். என்னுடைய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பீஸ் கட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு நீளம் அப்படி பீஸ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படி எடுத்துட்டு மொத்தம் நமக்கு 6 வரணும். இப்படி மடிச்சுக்கோங்க, வேணா துணியை எடுறா எல்லாத்தையும் மடிச்சுட்டு மொத்தம் 6 வரணும். இங்கே பாருங்கள், 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு நீளம். இங்கே பாருங்கள், இப்போ இத்தனை பீஸ் எடுத்துட்டோம் ஷார்ட்டாக. 1 2 3 4. அப்போ இன்னும் 2 எடுக்கணும். இன்னும் 2 எடுக்கணுன்னா துணி வீணாகாமல் எப்போயுமே துணி மிச்சம் பையில் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த ப்ளவுஸுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த பாருங்கள், இந்த பிட்டில் ஒரு துணி இல்லை, இதுலேயே 2 எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், வருதான்னு பார்த்துக்கலாம். வராது 1 எடுத்துடலாம். இந்த பிட்டில் 1 எடுத்துடலாம். ஏன்னா மிச்ச துணியெல்லாம் இருந்தால் நமக்கு அடுத்த கட்டிங்க்கு ஈஸியாக தேவைப்படும். இங்கே பாருங்கள், அப்படி போட்டுட்டு இதை எடுத்து போடணும். இன்னும் 2 பீஸ் வேணும், மொத்தம் 6. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், குஞ்சம் வச்சு தைக்கிறதுக்கு வேண்டிய பீஸ் இது. 6 பீஸ் ரெடி ஆச்சு. இப்போ பாருங்கள், பீஸ் கொடுங்க பாப்பா, பண்ணுங்க. இந்த பாருங்கள், இங்கே ஒரு குஞ்சம் வைக்க போகிறோம், இங்கே ஒரு குஞ்சம் வைக்க போகிறோம், இங்கே ஒன்று வைக்க போகிறோம். 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு குஞ்சம் வைக்கிற இடத்துல இப்படி பீஸை 2ஆக மடிச்சிடணும். நல்ல பக்கம்தான் தெரியணும். இதை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், அப்படியே மடிச்சிடணும். இங்கே தையல் ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், அப்படி தைச்சிட்டு திரும்ப ரஃப் அடிங்க, இல்லைன்னா 2 தையல் போடுங்க. தைச்சிட்டோம். எப்படி வச்சு தைச்சிருக்கோம்? இந்த சைடு வச்சு தைச்சிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த பிசுரை மட்டும் இப்படி வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி திருப்புனீங்கன்னா அங்கே வந்துடும். செக் பண்ணி பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. வந்துச்சா? 1 வந்துச்சு. இப்போ திரும்ப அப்படியே பண்ணி விட்ருங்க. இந்த சைடு திரும்ப அடுத்தது இங்கே பாருங்கள், இன்னொன்று. நல்ல பக்கம் தான் மடிச்சிக்கணும், கெட்ட பக்கம் உள்ளார போயிடணும். பாருங்கள், அடுத்த மார்க் எங்கே இருக்குது? இந்த இருக்குது அடுத்த மார்க்கு. இங்கே வச்சு தைக்கணும். பாருங்க, திரும்பவும் இதே கிளாஸு நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் எடுத்து போடப்படும். ஏன்னா புரியலங்கிறாங்க, அதுக்கு தான். இங்கே பாருங்கள், 2வது வச்சுட்டோம். அப்போ 3வது. இப்போ பாருங்கள், இந்த நுனியில் வைக்கணும். நுனியில் வச்சு இப்படி மடிச்சுட்டு அப்படி இந்த கயிறை வச்சு தைக்கணும். நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா 2-3 வாட்டி தைச்சிக்கோங்க. தையல் ஒன்றும் இல்லையா, சுருளுது. பாருங்கள், அடுத்தது லாஸ்ட்டு ரஃப்பே அடிச்சுக்கலாம். 2 தையல் கூட நான் போயிட்டு வரல, நான் ரஃப் அடிச்சுக்கிறேன். கஸ்தூரி, எந்த வேலை வரலன்னாலும் பயப்படாதீங்க, திரும்ப கண்டிப்பாக வந்துடும். இங்கே பாருங்கள், ஏக்கு தோக்கு தீன். தீன் அடுக்கு அழகாக இருக்கா மேடம்? ஒன்று வைக்கிறீங்களா? இந்த 2 3 வச்சு காட்டுங்க. வச்சாச்சா? ஓகேவா? பிடிச்சிருக்கா? இதுதான் 2 3.
இப்படி வர்றதெல்லாம் நம்ம வெட்டி விட்டுட்டு நல்லா இப்போ திருப்ப நீங்களும் வீட்டில் ரப்படிங்கடா. இப்போ இதை திருப்பி விட்டு எல்லாத்தையும் வீட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி அடித்து எடுத்துருவாங்க. பாருங்கள் இப்போ இந்த கயிறு இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கயிறு நம்ம ஒரு குஞ்சம் வந்து ரெடி பண்ணுறோம். இது சுடிதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு கயிறு ரெடி பண்ணணும். நாளைய கிளாஸில் பார்க்கலாம். இப்படி வெளிச்சத்துக்கு வாடா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பேலன்ஸ் ஒர்க்கு பார்க்கலாம். இது வந்து 2வது வீடியோ வந்து இது. இங்கே பாருங்கள், ஒன்று தான் முடிச்சிருக்கோம். நாளைக்கு இன்னொன்று முடித்து டாப்பில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டிடுவேன். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை வந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதில் எதனா டவுட்டுன்னா ஃபோன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.